Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பரான ஒரு ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பாத்தீங்கன்னா இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இட்லி மாவு வந்து அரைச்சதுக்கு அப்புறமா புளிக்காம எடுத்து வச்சிருக்கேன். புளிச்ச மாவுல நம்ம இட்லி ஊத்துவோம். புளிக்காத மாவு எடுத்துர்க்கேன். இது பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட் துருவி வச்சிருக்கேன். ஆப்பச்சோடா, கொத்தமல்லி தழை, வெங்காயம் கட் பண்ணது, கடுகு, கடாய் வச்சுட்டு கடாயில எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டா மாறினா போதும் கலரு. இது கூடவே துருவின கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்குனத மாவுல கொட்டிடலாம். கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மாவுல நான் ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன், அதால மறுபடியும் நான் போடல. ஆப்பச்சோடா சேர்த்துக்கிறேன். மாவு கெட்டியா இருக்கு, அதால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். குழிப்பணியாரத்துக்கு பாத்தீங்கன்னா மாவு ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ அடுப்புல குழிப்பணியாரக்கல் வச்சுக்கலாம். நான் வந்து குழிப்பணியாரக்கல் நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நான்ஸ்டிக் இல்லாம இரும்புல இருந்தா கூட எடுத்துக்கோங்க. குழிப்பணியாரக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவுல கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். குழிப்பணியாரக்கல் சூடு வந்துருச்சு, நம்ம ஊத்திக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பு பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வைக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோடது ஒரு சைடு பொரிஞ்சிருக்கு. இப்போ அதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக் இருந்துச்சுன்னா நீங்க திருப்பி போடுங்க, அப்படி இல்லைனாக்கா கத்திட ஓரத்தால செய்யுங்க. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட குழிப்பணியாரத்தை பார்க்கலாம். கலர் வந்துருச்சு பாருங்க. எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல மாத்திடுறேன்.
இப்போ நம்மளோட குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு சொல்லி எடுத்து காட்டுறேன் பாருங்க. நல்ல சாஃப்டா இருக்கும், மேலே வந்து கிறிஸ்பியா இருக்கும். இதை பிச்சே காட்டுறேன். உள்ள பாருங்க நல்லா வெந்திருக்கு. பொதுவாக பசங்களுக்கு வெஜிடபிள்ஸ்னால் பிடிக்காது, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு காம்போ பார்த்தீங்கன்னா நான் தக்காளி சட்னி செஞ்சுருக்கேன். தக்காளி சட்னி வந்து குழிப்பணியாரத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி குழிப்பணியாரம் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.